ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். சட்டமானது 10 மசோதாக்கள் அரசிதழில் வெளியீடு. சட்டசபையில் தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்து வருவதாகவும், நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் தமிழக அரசின் 10 மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்திருப்பது சட்டவிரோதம். மசோதாக்களை ஜனாதிபதி முடிவுக்கு அனுப்பியது சரியானதல்ல. அந்த 10 மசோதாக்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிக்கிறோம். கவர்னருக்கு வீட்டோ அதிகாரமில்லை, அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. நிறுத்தி வைத்திருக்கும் மசோதாவை செல்லாது என கூற கவர்னருக்கு உரிமை இல்லை என தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் 413 பக்க முழு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டின் இணைய பக்கத்தில் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து கவர்னர் ஒப்புதல் அளிக்க மறுத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழக அரசின் அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மசோதாக்களை அனுப்பிய நவம்பர் 18, 2023 கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்ஸர் அடிப்பதுதான் இனி என்னுடைய வேலை. அண்ணாமலை அதிரடி. தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். மதிப்புக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், முன்னாள் அமைச்சர், வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரீஸ் துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், ஆளுமை அம்மா புரட்சி தேவருடைய முழு நம்பிக்கை அன்பை பெற்றவர். 8 ஆண்டு காலத்திற்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும், தேசியத்தில் இணைய வேண்டும், அவருடைய அனுபவம் எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இந்த முதல் பருவம், 2 பருவமாக நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பருவத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இணைந்திருக்கின்றார்கள். 2வது பருவம் ஆரம்பிக்க இருக்கிறது. நேற்று அந்த 50 லட்சம் உறுப்பினர்கள் சார்பாக தமிழகத்தில் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரே ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை வைத்து ஒரே ஒருவர் மட்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நேற்று நடந்திருக்கக்கூடிய நாமினேஷனில் நம்முடைய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விருப்ப மனுவை நம்முடைய தேர்தல் அதிகாரிகள், நம்முடைய தலைவர்கள்லாம் அந்த விருப்ப மனுவை நேற்று எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இன்னும் சில மணி நேரத்தில் நம்முடைய அடுத்த ஆற்றல் மிகுந்த மாநில தலைவராக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகக்கூடிய அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களை, ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிக்கின்றனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அந்த எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாற்றிடணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணே, கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க. அண்ணே, நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழி தான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க, என்னங்க அண்ணன். இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தா போதும். இனி பவுன்சர்ஸு, டஃப் பால்ஸ்லாம் நயினார் அண்ணன் பார்த்துப்பார். அவர் ஃப்ளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் பிளே பண்ணா. இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. சமாதானம் பேச யாரும் வர வேண்டாம், நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். தானே மீண்டும் பாமக தலைவராக தொடர உள்ளதாகவும், அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் அறிவித்தார். இது பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. பாமக மூத்த தலைவர்கள் ராமதாசையும் அன்புமணி ராமதாசையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நேற்று மாலை ராமதாசை சந்தித்து பேசினார். ராமதாசும் அன்புமணியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். பல பாமக நிர்வாகிகள் ராமதாஸை பார்க்க தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்துவிட்டு அவரை சந்திக்காமலேயே திரும்பினர். இந்த நிலையில் பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக யாரும் என்னை பார்க்க வரவேண்டாம், சமாதானம் பேச யாரும் வரவேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காட்டுக்கூச்சல் போடும் கனிமொழி, வைகை செல்வன் தாக்கு.
பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறினார். அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். எடப்பாடியாருடைய தலைமையில பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் செயல்படும். அதாவது காலத்தின் கட்டாயம். திராவிட முன்னேற்ற கழகம் பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று மிருகபலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு திமுகவினுடைய கொத்தடிமைகளாக திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மதுவிலக்கு போராட்டம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறது, மாநாடு நடத்துகிறார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே 60க்கும் மேற்பட்ட பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதை தார்மீக பொறுப்பேற்று நான் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இடதுசாரி வலதுசாரி கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கிறது. தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனை இருக்கிறது. இங்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற தொழிற்சங்க பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு கம்யூனிஸ்டுகளால் வழி இல்லை. ஆனால் இன்னும் திமுகவோடு கைகட்டி கொண்டு கூட்டணிக்காக ஒட்டி கொண்டிருக்கிறது, பதவி சுகத்துக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார். ஆக இப்படித்தான் திமுக கூட்டணி இருக்கிறது. ஆக இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும். பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையிலே இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி பெறும் என்கிற ஐயம் நேற்று தொடங்கிவிட்டது. திமுக வீழ்ந்து விட்டது என்கிற கருத்து தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. ஆகவே இதற்கு பயந்து கனிமொழி போன்றவர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து காட்டுக்கூச்சல் போடுகிறார்கள். 1000 கோடி ஊழல் இன்னும் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாகிவிடுமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திமுகவினுடைய அமைச்சர் நேரு வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஏப்ரல் 16 அதிமுக ஆர்ப்பாட்டம். இபிஎஸ் அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடியை கண்டித்து சென்னையில் வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கில் திமுக அரசின் வனத்துறை அமைச்சர் பொன்முடி சைவ மற்றும் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தொடர்புபடுத்தி எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஒரு மனிதனின் மனதில் இருக்கவே கூடாத குரூர வக்ரத்தின் உச்சம் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருந்தது. அரசியல் மேடைகளில் நாகரிகத்தை முழுமையாக அழித்து அநாகரிகத்தை புகுத்தி வளர்த்த கட்சி என்றால் அது திமுக. அந்த கட்சியின் பல பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்களை மட்டுமின்றி மிக மிக அநாகரிகமாக பெண்களையும் சமயங்களையும் பல்வேறு சமய நம்பிக்கை கொண்ட மக்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி வருகிறார்கள். தரக்குறைவாக பேசும் பேச்சாளர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அமைச்சர் பொன்முடி வக்ரத்தின் உச்சிக்கே சென்று பேசியிருக்கிற இழிவான கருத்துகள் பெண்களின் நெஞ்சங்களில் நெருப்பை கொட்டியிருக்கிறது. பொன்முடியின் இத்தகைய கீழ்த்தரமான பேச்சுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அவரது அநாகரிகமான பேச்சு பொதுமக்களிடையே மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளித்துள்ளது. பெண்களை கீழ்த்தரமான முறையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நம்பர் 1 மாநகராட்சியாக தஞ்சை தேர்வு. இந்தியாவில் மத்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழ் 100 ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தேர்வான 10 மாநகராட்சிகளில் தஞ்சையும் ஒன்று. தேர்வு செய்யப்பட்ட தஞ்சை மாநகராட்சியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மாநகரில் நடக்கும் குற்றங்கள், குடிநீர் பிரச்சினை, பாதாள சாக்கடை உடைப்பு,
கழிவுநீர், குப்பைகள் தேங்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தே கண்டறிந்து அந்தந்த துறைகளுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனே சரி செய்யப்படுகிறது. இந்த கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகளை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் சார்பில் தணிக்கை செய்து மதிப்பீடு வெளியிடப்படுகிறது. 2024-2025 ஆண்டுக்கான மதிப்பீடுகள் செய்யப்பட்டு அதற்கான முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியானது. இதில் தமிழகத்தில் உள்ள 10 மாநகராட்சிகளில் தஞ்சை முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 14வது இடத்தையும் பிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அகில இந்திய அளவில் 41வது இடத்தில் இருந்த தஞ்சை மாநகராட்சி இந்த ஆண்டு 14வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. விரைவில் தஞ்சை மாநகராட்சிக்கு மத்திய அரசு சார்பில் விருது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய தஞ்சை மாநகராட்சி இந்தியாவிலே 14வது இடமும் தமிழகத்தில் முதலிடத்தையும் நம்முடைய தஞ்சை மாநகராட்சி ICCC என்ற திட்டத்தின் கீழ் பெற்றிருப்பது என்பது ஒன்றிய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது முழுக்க முழுக்க கண்காணிப்பு கேமரா வளையத்துக்குள்ளே தஞ்சாவூரை கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 246 கேமராக்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ செகண்ட் ஃபேஸில் இன்னொரு 300 கேமராக்கள் வர இருக்குது. அதனால் இந்த 246 கேமராக்களும் கண்காணிக்கிறதுனால, காவல்துறை உதவியோடு கண்காணிக்கிறதுனால முழுக்க முழுக்க மக்களுக்கு பாதுகாப்பு உணர்த்தக்கூடிய விஷயமாகவும் குற்ற செயல் குறைந்திருக்குங்கிறது தகவல் கொடுத்துருக்காங்க. 1800-425-1100 என்ற நம்பருக்கு கால் பண்ணால் அதில் வரக்கூடிய கால்ஸ் அத்தனையுமே இதில் ரெக்கார்ட் ஆகுது. அதில் மெசேஜும் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத எங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்க்ரீனில் இங்கே ஒரு 10 நம்மளுடைய பணியாளர்கள் இருக்காங்க. ஸோ அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை எடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வைஸாக என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத தகவல் தெரிவிப்பாங்க. ஸோ அந்த தகவலை தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டம் அதுக்கான வேலைகளை 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறாங்க. கோவையில் IPL சூதாட்டம், நட்சத்திர ஹோட்டலில் சிக்கிய கும்பல். IPL சூதாட்டம் நடந்து வருவதாக கோவை காட்டூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. காந்திபுரம் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் சிலரது நடவடிக்கைகள் மீது சந்தேகம் வந்தது. அங்கு சென்று போலீசார் விசாரித்தனர். ஒரு அறையில் இருந்த வாலிபர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினர். சந்தேகத்திற்குரிய அந்த கும்பலை மடக்கி அறையை சோதனை செய்தனர். 1,90,90,000 ரொக்கம் சிக்கியது. விசாரணையில் வாலிபர்கள் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். 2 கார், பைக்குகள், 12 செல்போன்கள், லேப்டாப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜேஷ், சவுந்தர், அருண்குமார், நந்தகுமார், விபுல், ஜிதேந்திரா, விபின் ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். எந்த அணியை வைத்து இவர்கள் சூதாடினர்? வழக்கமாக இதேபோல் விளையாடுபவர்களா? இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.